வெல்கம் டு பிஜே எஜுகேஷன் யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் டாபிக் வைஸ் டெஸ்ட் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் யூனிட் 1 மெக்கானிக்ஸில் சென்டர் ஆஃப் கிராவிட்டிலேருந்து கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இது டெஸ்ட் நம்பர் 4. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வேர் இஸ் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் எ யூனிஃபார்ம் ராட் லொக்கேட்டட் அட் இட்ஸ் மிட் பாயிண்ட்? ஒரு சீரான கம்பியின் ஈர்ப்பு மையம் எங்கே அமைந்துள்ளது? அதன் நடுப்புள்ளியில். The center of gravity of a solid hemisphere of radius r lies on the central radius at a distance of dash from the plane base 3r/8. r ஆரம் கொண்ட ஒரு திட அரைக்கோளத்தின் ஈர்ப்பு மையம் தள அடிப்பகுதியிலிருந்து dash தொலைவில் மைய ஆரத்தில் உள்ளது. Right answer 3r/8. Next one poem. The center of gravity of a solid cone of height h lies at a distance of dash from the base h/4. h உயரமுள்ள ஒரு திட கூம்பின் ஈர்ப்பு மையம் அடிவாரத்திலிருந்து dash தொலைவில் உள்ளது. Right answer h/4. Which of the following is true about the center of gravity னு கேட்டிருக்காங்க. So right answer, it is the point where the total weight of the body is concentrated. ஈர்ப்பு மையம் குறித்து பின்வருவனவற்றில் எது உண்மைன்னு கேட்டிருக்காங்க. அது உடலின் மொத்த எடை குவிந்திருக்கும் புள்ளி. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். The center of gravity of a uniform tetrahedron lies on the median, dividing it in the ratio of அப்படின்னு கேட்டிருக்காங்க 3:1 ரேஷியோ. ஒரு சீரான நான்முகியின் ஈர்ப்பு மையம் இடைநிலையில் உள்ளது. அதை டேஷ் என்ற விகிதத்தில் பிரிக்கிறது. ஸோ ரைட் ஆன்சர் என்ன வரும்? 3:1. நெக்ஸ்ட் ஒன். The center of gravity of a tetrahedron bisects the line joining the midpoint of the opposite edges. ஒரு நான்முகியின் ஈர்ப்பு மையம் பின்வருவனவற்றை இணைக்கும் கோட்டை இரண்டாக பிரிக்கிறது. இரண்டு எதிர் விளிம்புகளின் நடுப்புள்ளிகள். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் 7th ஒன் பார்க்கலாம். For a solid cone, the center of gravity is located on the axis of symmetry. ஒரு திடமான கூம்புக்கு ஈர்ப்பு மையம் டேஷில் அமைந்துள்ளது. ரைட் ஆன்சர் அச்சு, சமச்சீர் அச்சு. அடுத்தது, a solid cone of height 120 mm is placed on its base. The center of gravity is located at what height from the base? ஸோ ஃபார்முலா பார்த்தோன்னா h/4 வரும். அப்போ h/4னா ஹெச்சோட வேல்யூ என்ன? ஸோ h/4 வரும். ஹெச்சோட வேல்யூ என்ன? 120 டிவைடட் பை 4 பண்ணால் ஸோ ரைட் ஆன்சர் 30 millimeter. நூற்றி 20 மில்லிமீட்டர் உயரமுள்ள ஒரு திட கூம்பு அதன் அடிப்பகுதியில் வைக்கப்பட்டுள்ளது. ஈர்ப்பு மையம் அடிவாரத்திலிருந்து எந்த உயரத்தில் அமைந்துள்ளது? ஸோ ரைட் ஆன்சர் 30 millimeter. நெக்ஸ்ட் ஒன். The center of mass of a hollow hemisphere of radius r is at a distance of dash from the center of the base. So right answer r/2. r ஆரம் கொண்ட ஒரு வெற்று அரைக்கோளத்தின் நிறை மையம் அடித்தளத்தின் மையத்திலிருந்து டேஷ் தொலைவில் உள்ளது. ஸோ ரைட் ஆன்சர் என்ன? r/2. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். Where is the center of gravity of a solid sphere located? At the center of the sphere. So option B is the right answer. ஒரு திடமான கோளத்தின் ஈர்ப்பு மையம் எங்கே அமைந்துள்ளது? ரைட் ஆன்சர் கோளத்தின் மையத்தில். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர்.